விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலத்தை சேர்ந்தவர் எம் கந்தசாமி. இவர் திருந்திய நெல் சாகுபடியில் வேளாண்மை செய்து வரும் விவசாயி. ட்ரே நாற்றங்கால் மூலம் நாற்றுப்பாவி இளம் வயது நாற்றுகளை, அதாவது 7 முதல் 14 நாள் வயது கொண்ட நாற்றுகளை இயந்திரங்கள் மூலம் நடவு செய்து அதனால் ஒரு நாற்றில் பல தூர்களை கொண்டு அதிக மகசூல் பெற்று வருகிறார். இவர் தன்னுடைய வேளாண்மையில் திருந்திய நெல் சாகுபடியில் தன்னுடைய அனுபவங்களை கூற கேட்டபோது, என் பேர் கந்தசாமி. நான் வேமனூர் ஏரியாவில் 1987லேருந்து 5 ஏக்கர் குறையாமல் பயிரிட்டு போட்டுக்கிட்டு நான் இந்த கடந்த 2 வருஷமாக இயந்திர நடவு நட்டு பயிரெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இயந்திர நடவுக்கு போதுமான ட்ரே எல்லாம் எங்களுக்கு வேமனூர் கூட்டுறவு சொசைட்டிலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதிலேருந்து நாங்கள் மானிய விலையில் கிடைக்கக்கூடிய புதிய ரக விதைகளை வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இயந்திர நடவு சாதாரண நடவை விட கொஞ்சம் செலவு குறைவாக இருக்குது. நாற்றங்காலுக்கு இடம் போதுமான அளவு தேவையில்லை. நாற்றங்கால் மிக எளிதாக பாயிடலாம். அதனால் எங்களுக்கு இந்த நாற்றங்கால் வகையிலிருந்து நடவு வரையிலுமே போதுமான கூலி ஆள்கள் இல்லாத காரணத்தினால இந்த 5 ஏக்கரும் எங்களுக்கு சொசைட்டியில் உள்ள வண்டி வச்சு ஒரே நாளையில் நடுவுக்குள்ள வசதியாக ஏற்பாடு செய்து தந்திருக்காங்க வங்கியிலேருந்து. செலவுகள் குறைவு, ஆள் செலவு குறைவு. விளைச்சல் வந்து பார்த்தா ஒத்த நெல் நடுவில் ஒரு நெல்லுக்கு 27 கதிர் எண்ணிக்கை வரை இப்போ முன்னே வந்திருக்கு. எங்களுக்கு இன்னும் இந்த பயிர் அறுவடைக்கு 20 நாளாக ஆகும். இதுக்கு முந்தின பருவத்தில் எங்களுக்கு சாதாரண மகசூலை விட 50% அதிகமான மகசூல் கிடச்சிருந்து. இயந்திர அறுவடையே வச்சு அறுத்ததுனால அறுவடை கூலியும் ரொம்ப குறைவாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பல்வேறு இதில் எனக்கு மானிய விதை தான் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. வேறு புதிய ரகங்களும் போட்டிருக்கேன். இந்த ஆண்டு 80-10 அப்படின்னு திருப்பதி சாரம் பண்ணையில் தயாரான ஒரு ரகம் 10 கிலோ ஒரு 35 சென்டில் தனியாக போட்டிருக்கேன். அதுவும் நோய் இல்லாமல் ரொம்ப நல்ல முறையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது 115 நாள் ஆனதுனால அந்த ஒரு ரகமும் எனக்கு கொஞ்சம் முன்ன கட்டி விளைச்சலாகிட்டு, மீதி ரகங்கள்லாம் ஒரு ரெடியாக இயந்திர நடவுக்கு ரெடியாக விளைச்சலாகிட்டு இருக்குது. இன்னும் அடுத்த ரகம் நாங்கள் புதியதாக உளுந்து போடுவோம். கடந்த ஆண்டு நான் 2 ஹெக்டேர் உளுந்து விதை உற்பத்தி பண்ணி ராஜகமங்கலம் யூனியனுக்கு சப்ளை பண்ணியிருக்கேன். இந்த தடவையும் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. போதுமான தண்ணி இல்லாததுனால காய்ச்சலும் வாய்ச்சலும் முறையில் இந்த பயிரை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். திருந்தி நெல் சாகுபடிக்கு எங்களுக்கு பண்ணை பயிற்சி அப்படின்னு வயல்வெளி பள்ளி, இந்த மாதிரி பள்ளி இப்பொழுதும் நான் விளைச்சல் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இது தவிர அந்த திருப்பதி சாரம் விதைப்பண்ணையில் அறுவடை போட்டிக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி பக்கத்தூரில் உள்ள பள்ளிகளுக்கும் சொல்லுவேன். வேளாண் துறை எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு எடுத்திருக்கு. இந்த தடவை இந்த வயல்லாம் ஒப்பேறாத அளவில் இருந்ததுக்கு வேளாண் துறை எங்களோட விவசாயிகளை விட அதிக அக்கறை காட்டி தற்பொழுது கொஞ்சம் தண்ணி கொண்டு சேர்த்துருக்கு. இந்த தண்ணியை வச்சு போதுமான அளவில் நாங்கள் காய்ச்சலும் வாய்ச்சல் முறையிலேயே இந்த பயிரை காப்பாற்ற வேளாண் துறைக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பு. தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பு என்பது விவசாய நிலங்களில் பயிரிட இயலாத நிலையில் உள்ள நிலங்களில் மரக்கன்றுகள் வளர்ப்பதாகும். மற்றும் ஊடுபயிராக வரப்பு ஓரங்களில் மரக்கன்றுகள் நடுவதன் மூலம் நீர் ஆதாரத்தை பெருக்க இயலும். இத்தகைய சிறப்புடைய தனியார் நிலங்களில் எவ்வாறு மரம் வளர்ப்பது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் சென்னை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அலுவலக கூடுதல் முதன்மை வன பாதுகாவலர் வி. இருளாண்டி அவர்கள். நமது மாநிலத்தில் பெரும்பாலான மக்கள் கிராமத்தில் வசிக்கின்றார்கள். அவர்களுடைய அடிப்படை தொழில் விவசாயமாகும். அந்த விவசாய தொழிலை செய்வதற்கு நீர் ஆதாரங்கள் மிகவும் முக்கியமானதாகும். அந்த நீர் ஆதாரங்களை இயற்கை காடுகள் தான் விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டு வருகின்றது. இந்த நீர் ஆதாரங்களோடு இயற்கை காடுகள் விவசாயிகளுக்கு தேவையான கால்நடை தீவனங்களையும் பசுந்தாள் உரங்களையும் மற்றும் மரச்சாமான்களையும் விறகுகளையும் மக்களுக்கு தந்து மக்களுடைய பயனை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய இயற்கை காடுகள் நமது மாநிலத்தை பொறுத்தமட்டில்
சிறிது குறைவாகவே உள்ளது. நமது தேசிய வனக்கொள்கையின் குறியீட்டை பார்த்தோம் என்றால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சுமார் 17.60% தான் நமது மாநிலத்தில் உள்ளது. அது தேசிய வன குறியீட்டின் அளவை விட மிகவும் குறைவாக உள்ளது. தற்போது பெருகி வரும் மக்கள் தொகையின் நேரடி மற்றும் மறைமுக பயன்களை தற்போது உள்ள இயற்கை காடுகளின் மூலம் பூர்த்தி செய்வது சிறிது கடினமான காரியமாகும். அத்தகைய பயன்களை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் நாம் இயற்கை காடுகளுக்கு வெளியே மரங்கள் நட்டு அதன் மூலம் அந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்யலாம். இதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தனியார் நிலங்களின் மர வளர்ப்பு திட்டமாகும். இத்திட்டமானது நமது மாநில அரசால் உருவாக்கப்பட்டு சுமார் 5000 கிராமங்களில் 10 கோடி மரங்கள் நட்டு செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நமது மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இதில் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகளை முதலில் தேர்வு செய்து அந்த விவசாயிகளின் விருப்பத்திற்கு ஏற்றவாறும் விவசாயிகளின் மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறும் தமிழ்நாடு வனத்துறையிலிருந்து மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குகின்றன. ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்சம் 12 ஏக்கர் நிலத்தில் மரப்படி சாகுபடி செய்வதற்கான மரக்கன்றுகள் வழங்குவதற்கு இத்திட்டத்தில் வாய்ப்புள்ளது. இத்திட்டத்தை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் மற்றும் மர வளர்ப்பினுடைய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வன விரிவாக்க மையங்கள் செயல்படுகின்றன. அந்த மையங்களின் மூலம் மர வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுமாறு அனைத்து விவசாய பெருமக்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். இத்திட்டத்தின் மூலம் விவசாய பெருமக்கள் அவர்களுடைய நிலங்களின் உற்பத்தி திறனை பெருக்குவதோடு அவர்களுடைய பொருளாதாரத்தையும் மேலும் உயர்த்தலாம். இதன் மூலம் இந்த மாநிலத்தின் பசுமை பகுதியை மிகவும் அதிகப்படுத்துமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இத்திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகளுக்கு தேவையான தரமான மரக்கன்றுகள், குறிப்பாக தேக்கு, குமிழ், மலைவேம்பு, பீனாரி மற்ற சவுக்கு போன்ற மரக்கன்றுகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வன அலுவலகங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் மரக்கன்றுகளை பெறலாம். இத்திட்டத்தின் மூலம் அடுத்த 5 வருட காலத்தில் சுமார் 500 கிராமங்களில் 10 கோடி மரங்கள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் வழங்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ளது. சுமார் 71.5 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டு 42 மீனவ கிராமங்களை கொண்டுள்ளது இந்த மாவட்டம். இங்குள்ள மீனவர்கள் முழுக்க முழுக்க கடல் மீன்பிடி தொழிலையே செய்து வருகின்றனர். மீனவ மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழக அரசு பல பணிகளை செய்து வருகிறது. இதன் மூலம் மீனவ மக்கள் பல நன்மைகளை பெற்றுள்ளனர். இப்போது கன்னியாகுமரி மாவட்டம் மீனவ பணிகள் ஒரு பார்வை காணலாம். இது பற்றி விளக்குகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வள உதவி இயக்குனர் சி. ரூபர்ட் ஜோதி அவர்கள். தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் 71.5 கிலோமீட்டர் நீளமுடைய கடற்கரையை கொண்டுள்ளது. இதிலே 42 மீனவர் கிராமங்கள் இருக்கின்றன. இங்கு சுமார் 1.5 லட்சம் மீனவர்கள் இங்கு வாழ்கின்றார்கள். இவர்கள் மீன்பிடி தொழிலையே நம்பி வாழ்கின்றார்கள். இவர்கள் பிடிக்கின்ற மீன்களை கரைக்கு கொண்டு வர வசதியாக அவர்களுக்கு மீன் இறங்குதளங்கள் தேவைப்படுகின்ற சூழ்நிலையில் அரசுடைய திட்டமாக சின்னமுட்டத்தில் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டு அது தற்போது செயல்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து மேற்கு கடற்கரை மீனவர்களுக்கு பயன்பெறும் விதத்திலே குளச்சல் மற்றும் தேங்காய்பட்டினத்தில் 2
துறைமுகங்கள் அரசு துறையில் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த துறைமுகங்கள் அமைந்தாலும் மீனவர்களுக்கு போதாத ஒரு சூழ்நிலையில் தனியார் துறையிலும் மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்க அரசால் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறைக்கு பூட் சிஸ்டம் என்று சொல்கின்றார்கள். பூட் என்றால் பில்ட், ஓன், ஆப்பரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர். இந்த முறைப்படி முட்டத்தில் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கும் ராஜாக்கமங்கலம் துறையில் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கும் அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த முட்டம் துறைமுகமானது தனியார் துறையிலே தற்போது கட்டப்பட்டு வருகின்றது. இதிலே மேற்கு புற பிரேக் வாட்டரும் கிழக்கு உள்ள பிரேக் வாட்டர் இரண்டும் கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதேபோல் ராஜாக்கமங்கலம் துறையிலும் பூர்வாங்க பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோக மணக்குடி என்ற மீனவர் கிராமத்திலும் தற்போது இந்த துறையிலே தனியார் துறையிலே மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆக இந்த துறைமுகங்கள் அனைத்தும் கட்டி முடித்து வரும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு அவர்களுடைய மீன்பிடி கலன்களை நிறுத்தி பாதுகாப்பாக நிறுத்தவும் அவர்கள் பிடித்து வருகின்ற மீன்களை விற்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அரசு பல நிவாரண திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தி வருகின்றது. இந்த திட்டங்களில் ஒன்றாக மீன்பிடி குறைந்த காலத்தில் நிவாரணம் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் வழியாக மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 4000 வழங்கப்படுகின்றது. கடல் மீன்பிடி தொழில் செய்கின்ற ஒரு மீனவரின் குடும்பத்திற்கு குடும்ப அட்டை உள்ள ஒரு மீனவருக்கு இந்த தொகையானது வழங்கப்பட்டு அவர்களுக்கு கடல் தொழில் செய்ய முடியாத நேரத்தில் ஒரு உதவித்தொகையாக இது வழங்கப்படுகின்றது. அடுத்து கடல் மீன்பிடி குறைந்த காலத்தில் மீனவர்கள் அதாவது கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல்கள் இருக்கின்ற நிலையில் அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற இன்னொரு திட்டமானது மீனவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மீன்பிடி குறைந்த கால நிவாரண திட்டம். இந்த மீன்பிடி குறைந்த கால நிவாரணமானது வழங்கப்படுகின்ற இதனுடைய காரணம் என்னவென்றால் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் மீன்பிடி குறைந்த காலங்களாக அளவிடப்பட்டுள்ளது. இந்த காலங்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சென்றாலும் குறைந்த அளவே மீன்கள் கிடைப்பதால் அவர்களுக்கு அந்த மீன்களை கொண்டு விற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் கடத்தி செல்வது என்பது சிரமம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த 3 மாத காலத்திற்காக மொத்தமாக ரூபாய் 4000 அவர்களுக்கு குறைந்த கால நிவாரணமாக வழங்கப்படுகிறது. அரசு இந்த கடல் மீன் வளத்தை பெருக்கிடவும் அது தொடர்ந்து கிடைத்திடவும் போதுமான வருவாய் இல்லாமல் அவதிப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக அரசு ரூபாய் 2000 அறிவித்து அதனை செயல்படுத்தி வருகின்றது. இன்னொரு திட்டமாக மீனவர்கள் மத்தியிலே சேமிப்பை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சேமிப்பு நிவாரண திட்டம் ஒன்றை அரசு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றது. ஆழ்கடலில் தொழில் செய்யும் மீனவர்களை ஊக்குவிப்பதற்காக அரசு 2 திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. ஒன்று சூறை மீன்பிடிப்பு மீனவர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம். 2 கணவாய் மீன்பிடிப்பு செய்யும் மீனவர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம். அதுபோல் மீனவர்கள் ஆழ்கடல் சென்று மீன்பிடிப்பதற்கு ஏதுவாக அவர்கள் பயன்படுத்துகின்ற எரிபொருள் அதற்கும் மானியம் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்கப்படுகின்றது. நாட்டு படகு முதல் விசைப்படகு வரை அனைத்து தரப்பு மீனவர்களும் பயன்பெறும் விதத்தில் அவர்கள் எரிபொருளாக பிடிக்கின்ற மண்ணெண்ணெய் மற்றும் டீசலுக்கு மானியம் வழங்கப்பட்டு மீனவர்களுக்கு அரசு உதவி செய்து வருகின்றது. அரசு தற்போது மீனவர்களுக்கு உயிர் தொழில்நுட்ப அடையாள அட்டையை வழங்கியுள்ளது. ஆங்கிலத்திலே பயோமெட்ரிக் கார்டு. இந்த அட்டையானது அவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது இதனை கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது நம்முடைய மாநில அரசு மற்றும் மத்திய அரசினுடைய அமைப்புகள் குறிப்பாக கடலோர காவல் படை அவர்களை சந்திக்கும் போது இவர்கள் மீனவர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இவர்கள் இந்த அட்டையினை அவர்கள் கடலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வற்புறுத்தி வருகின்றோம். இந்த அட்டையானது தற்போது மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அட்டை அவர்கள் கடலுக்கு செல்லும்போது கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் அவர்களை அறிவுறுத்தியுள்ளோம்.
இந்த இவர்களுக்கு இது தவிர அனைத்து நம்ம மாவட்டத்தில் உள்ள அனைத்து நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகுகள் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இத்திட்டமானது கடந்த ஒரு வருடமாக செயல்படுத்தப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் உள்ள விசைப்படகுகள் அனைத்தும் இந்த இணையதள பதிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டு படகுகளையும் இந்த இணையதள திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து பணி நடைபெற்று வருகின்றது. இந்த இணையதள பதிவானது இந்தியாவில் உள்ள அனைத்து மீன்பிடி படகுகளுக்கும் இது பொருத்தமானது. ஆகவே இந்த அளவு இங்கிருந்து ஒருவர் வேறொரு மாநிலத்திற்கு சென்றாலும் இவருடைய விவரங்கள் அனைத்தையும் நம்முடைய இணையதளத்தில் அவளை பார்த்து கொள்ளலாம். இவருடைய விசைப்படகுனுடைய எண் மற்றும் அதனுடைய வெளிப்புறத்து இயந்திரத்தினுடைய நம்பரை நாம் இணையதளத்தில் பார்த்தால் இவருடைய அனைத்து விவரங்களும் அதில் தெரியப்படும். ஆகவே மீனவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலுமின்றி அவர்கள் தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. என்ன வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் அமைந்த அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். உங்களின் விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.